ஹாய் காய்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்நாடகா ஹைகோர்ட்டில் என்ன நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது, இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி, வாங்க இந்த வீடியோவில் போய்டுவோம். ஃபஸ்ட்டு கர்நாடகா ஹைகோர்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஒரு சின்ன வியூ பார்த்துருவோம். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். A23 ரம்மி, இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ். இவங்க ஆகஸ்ட் 30th கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாம் விசாரணை முடிஞ்சு நெக்ஸ்ட் ஹியரிங்கு செப்டம்பர் 8th சொல்லியாச்சு. இதுக்கு இடையில் சில ஆப்ஸு மற்ற கோர்ட்ஸில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பூம் 11 அந்த ஆப் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேயும், பஹிராகரம் இந்த ஆப் வந்து டெல்லி ஹைகோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் சைட் லாயர் வந்து என்ன சொல்கிறாருட்டானா, இதுக்கு 3 இடத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணால் எல்லா இடத்துலையும் போய்ட்டு எங்களால் வந்து விசாரணை பண்ண முடியாது, அதை சொல்கிறாரு. இது ஒரு ரீசனை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசனு, ஃபேண்டசி ஆப்ஸுக்கும் ரம்மி போக்கர் இந்த ஆப்ஸுக்கும் தனித்தனியாக ரூல்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ எல்லா ஆப்ஸையும் பேன் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு ஆப்ஸ் போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு டிசிஷன் வந்தால் இந்த ஆன்லைன் கேமிங் பில் இந்த லாக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் இந்த 2 ரீசன் வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்தாங்க. செப்டம்பர் 8 2:30 PM. இந்த டைமில் இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கலாமா இல்லை வேணாவா அப்படின்றது டிசைட் பண்ணுற டைம் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கர்நாடகா ஹைகோர்ட்டில் செப்டம்பர் 8 என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். செப்டம்பர் 8 காலையில் 10:30 மணிக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் வருது. கர்நாடகா ஹைகோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஹியரிங் தள்ளி வைப்போம் செப்டம்பர் 11 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எடுத்துட்டா இவங்களால் எதுவும் பண்ண முடியாது, இவங்களுக்கு எந்த பவரும் இருக்காது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டா திரும்பவும் இவங்க தான் எடுக்கணும். அதனால் வெயிட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த முடிவு எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் 11 தள்ளி வச்சாங்க. நெக்ஸ்ட்டு அதே நாளில் 8 சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். செப்டம்பர் 8 ஈவினிங் 2:30 அந்த டைமில் தான் ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸை எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் எந்த ஹை கோர்ட்ஸும் தலையிட முடியாது. ஃபைனல் டிசிஷன் சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே, இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இனிமேல் யாராவது இந்த பில் மேலே, ஆன்லைன் கேமிங் பில் மேலே யாராவது கேஸ் ஃபைல் பண்ணால் ஹை கோர்ட்டில் அது டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் ஹை கோர்ட்டில் 3 ஆப்ஸு, அந்த 3 ஆப்ஸோட கேஸ் ஃபைல்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் அன்றைக்கி நடந்தது. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இருக்கிற லீகல் பவர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றினால ஹை கோர்ட்னால இனிமேல் இதெல்லாம் தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு தான் இனிமேல் எல்லா டிசிஷனும் எடுக்கும். சில பேர் என்கிட்ட கேட்டீங்க, பில் பாஸ் ஆகிடுச்சு இனிமேல் எப்படி இதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. பில்லு வந்து சட்டத்தை மீறுது அப்படின்ட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அதை கேன்சல் பண்ணலாம். ஹை கோர்ட்னால் பர்மனெண்ட்டாக முடியாது, டெம்பரரி ஸ்டே மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ் ஆன பில்லு இப்போ எந்த நடைமுறை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆன்லைன் ரியல் மணி கேமிங் பேன் இந்த பில் பாஸ் பண்ணாங்க. அது இப்போது சட்டமாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பில் பாஸ் பண்ணால் அது நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு தான் சட்டமாக மாறும். ஃபஸ்ட்டு கேபினெட்டில் பாஸ் பண்ணிட்டு, லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணிட்டு, பிரசிடென்ட் சைன் பண்ணுறாங்க, பில் பாஸ் ஆகிடுச்சு. இதில் தான் இப்போது நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன். கெசட் நோட்டிஃபிகேஷன்னா ஒரு டேட் கூட சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்டுக்குள்ளே விட்ரால் வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடணும், இந்த டேட்டுக்குள்ளே டெபாசிட் அந்த மாதிரி ரியல் மணி வச்சு ப்ளே பண்ணுறதை ஷட் டவுன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லணும். அது இன்னும் வரல. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் க்ரியேட் பண்ணணும்.
அது இருக்குது. அதுக்கடுத்து தான் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. இவங்க வந்து பில் பாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கல. அதுக்கு கோர்ட்டு கேட்குது, 3 டேஸில் பாஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு எந்த ஒர்க்குமே நடக்கலை அப்படின்னு கேட்குறதுக்கு கவர்மெண்ட் சைடு ரிப்ளை பண்ணுறது என்னென்னா, அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறினால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜ் பொறுத்தவரை ஃபைனல் டெசிஷன் சுப்ரீம் கோர்ட்டு தான் எடுக்க போகுது. ஸோ ரிசல்ட்ஸ் நமக்கு ஃபேவராக வருன்ற பட்சத்தில் நம்ம சீக்கிரமாகவே ஃபேண்டசி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு சில லாயர்ஸும் சில ஃபேண்டசி எக்ஸ்பர்ட்ஸும் நமக்கு ஃபேவராக வர மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்தவரை இன்கேஸ் இந்த கேஸ் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்லேயே நடந்திருந்தா, நமக்கு இதுக்கு முன்னாடி 2020 நடந்ததில்ல கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸு, அப்போது ஃபேண்டசிக்கு ஃபேவராக தான் அப்போது ரிசல்ட்ஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரியே தான் இப்பயும் வருன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறிடுச்சு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா, கர்நாடகா ஹைகோர்ட்லேயே நடந்திருந்தா ஈஸியாக நமக்கு வந்து ஒரு டெம்பரவரியான ஸ்டே கிடச்சிருக்கும். ஸோ அது டெம்பரவரியான ஸ்டே வந்து 1 இயராக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி இருக்கலாம், 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி இருக்கலாம். நாம் அது வரை ப்ளே பண்ண முடியும். அது வரை ப்ளே பண்ணிட்டு நமக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வே நம்ம தேடி இருக்கலாம். இதை தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு மாட்டனால நமக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வேளை ஃபேண்டசி ஆப்ஸ் ஃபுல்லாகவே பேன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி இன்னும் முழுசாக டீட்டெயில்ஸ் தெரியல. சின்ன ஒரு டீட்டெயில் கிடச்சிது, சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் எல்லா உண்மையான விஷயத்தை தான் கவர் பண்ணணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.